விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தனுகா கம்பெனியில் வரக்கூடிய லெனோவோங்கிற ஒரு பூச்சி மருந்தை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, இது எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மற்றும் இதோட விலை என்ன அப்படிங்கிற பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெனோவோ இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம்னு பார்க்கும்போது கிரேசியாவில் வரக்கூடிய ஃப்ளெக்ஸாமெட்டமைடும் ப்ளஸ் மார்க்கரில் வரக்கூடிய பைஃபென்த்ரின் இந்த ரெண்டோட காம்பினேஷனில் தான் இந்த டெக்னிக்கல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் பர்சன்டேஜ் மட்டும் குறைச்சி இந்த காம்பினேஷனில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மருந்தில் ஈச் பைஃபென்த்ரினும் 5.81%, ஃப்ளெக்ஸாமெட்டமைட் 5.81% ஈஸி ஃபார்முலேஷனில் கிடைக்குதுங்க. ஈஸினா எமில்சிஃபையபிள் கான்சென்ட்ரேட். இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் கொண்ட டோயல் ஆக்ஷன் கான்டாக்ட் இன்செக்டிசைடுங்க. இந்த மருந்தை தனுகா அக்ரிடெக் கம்பெனி ஜப்பான் நிறுவனமான நிசான் கெமிக்கல் கூட கொலாபரேட் பண்ணி இந்த காம்பினேஷனில் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும்னு பார்க்கும்போது த்ரிப்ஸுங்கிற வால்பேனுக்கும், ஜாசின்கிற தத்து பூச்சிகளுக்கும், ஒயிட் ஃப்ளைங்கிற வெள்ளையி போன்ற சார்வஞ்சம் பூச்சிகளையும், ஷூட் போரருங்கிற குருத்து புழுக்கும், ஃப்ரூட் போரருங்கிற காய் புழுக்கும், லீஃப் மைனருங்கிற இலை கோட்டு புழு போன்ற அரித்து உண்ணக்கூடிய பூச்சிகளுமே நல்லாவே வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுங்க. இது போத் சக்கிங் பேஸ்ட் அண்ட் சுவிங் பேஸ்ட் ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்க. அடுத்து இந்த மருந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது காய்கறி பயிர்கள், பூ வகை பயிர்கள், தானிய வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், பய வகை பயிர்கள் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. குறிப்பாக கத்திரியில் வரக்கூடிய தண்டு புழு குருத்து புழுக்கும், மிளகாயில் வரக்கூடிய வால்பேன் காய் புழுவுக்கும், தக்காளியில் வரக்கூடிய இலைக்கோட்டு புழு காய் புழுவுக்கும், மல்லியில் வரக்கூடிய மொட்டு புழுக்கும், ரோஜாவில் வரக்கூடிய வால்பேனுக்குமே ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது, நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து இந்த மருந்து அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு 1/4 லிட்டருங்க, அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்க்கு 25 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பூச்சியோட தாக்கம் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1லேருந்து 1.5 ml வரைக்கும் பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது மட்டும் 2லேருந்து 2.5 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மருந்தோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது இல்லை ரெயின் ஃபாஸ்ட்னஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மருந்து அடித்து ஒரு 2 மாதத்தில் மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்குள்ளே இந்த மருந்து செடிகள் ஃபுல்லாக வந்து ஒட்டி படர்ந்துருங்க. ஒரு சில பூச்சி மருந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்தி வரும்போது பூச்சிகளுக்கு அந்த மருந்துக்கான ரெசிஸ்டன்ட் வந்து உருவாகிருங்க. அந்த மாதிரியான பூச்சிகளுமே இந்த மருந்தை பயன்படுத்தும் போது நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. இந்த மருந்துலேயே ஃபாஸ்ட் நாக்டவுன் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம மருந்து அடித்த கொஞ்ச நேரத்திலே பூச்சிகள்லாம் சுருண்டு கீழே கொட்டிடுங்க. இது ஒரு டோயல் ஆக்ஷன் இன்செக்டிசைடுங்கிற அதால் பூச்சிகளை நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இந்த மருந்தை பயன்படுத்தும் போது நம்ம செடிகளை நீண்ட நாட்களுக்கு பூச்சியோட பாதிப்பில் வந்து பாதுகாக்குதுங்க. இந்த மருந்தை நம்ம நோய் மருந்து மற்றும் பூச்சி மருந்தோட கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. குறிப்பாக காப்பர் பேஸ்டு மற்றும் சல்ஃபர் பேஸ்டு ப்ராடக்ட் கூட மட்டும் நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுங்க. இந்த மருந்தோட பேக்கிங்னு பார்க்கும்போது 50 ml, 1/4 லிட்டர் மற்றும் 1/2 லிட்டர் பேக்கிங்கில் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 2000 2400 ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுங்க. இது ஒவ்வொரு ஏரியா பொறுத்து டிஃபர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.